அவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிள். ஜஸ்ட் 2 திங்ஸ் வச்சு எப்படி நான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஓட்ஸ் பண்ணுறேங்கிறது பார்க்கலாம். ஸோ இந்த ஓட்ஸ் தான் நான் எடுத்திருக்கேன். தென் இந்த பால், இது வந்துட்டு பசும்பால், லோ ஃபேட் தான். 1/2 டம்ளர் ஓட்ஸ் எடுத்திருக்கேன். அதே கப்பில் வந்துட்டு 1 கப் ஆஃப் மில்க் ஆட் பண்ணணும். நீங்கள் தண்ணி கூட ஆட் பண்ணலாம். நம்ம சுகர் எதுவுமே போடாதனால நான் வந்துட்டு மில்க் ஆட் பண்ணிப்பேன் எப்போவுமே. ஸோ இது கூடவே நான் எப்போவுமே 4 பாதாம் ஆட் பண்ணிப்பேன். இது வந்துட்டு ஆப்ஷனல் தான், ஜஸ்ட்டு டாப்பிங்காக நான் ஆட் பண்ணிப்பேன். ஏன்னா அந்த சுகர் டேஸ்ட் இருக்கணுங்கிறதுக்காக, இல்லைன்னா சப்புன்னு இருந்துடும் இல்லையா, அதனால இது ஆப்ஷனல். நீங்கள் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கன்சிஸ்டன்சி வந்ததும் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணி எடுத்து வெளியே வச்சிடலாம். எடுத்து வச்சுட்டு ஒரு 2 மினிட்ஸ் தாண்டி நீங்கள் பவுலில் மாற்றிடலாம். அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிளாக எப்படி நம்ம வெயிட் லாஸ்க்கான ஒரு ஓட்ஸ் வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பண்ணலாங்கிறது வந்துட்டு நான் இப்படி தான் பண்ணுவேன். ரொம்ப சிம்பிளாக, ரொம்ப க்ரீமியாக செம்மையாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வெயிட் லாஸ் டிப்ஸ் இல்லைனா வெயிட் லாஸ் சம்மந்தமான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், இல்லைனா என்னோடய லைஃப் ஸ்டைல் தெரிஞ்சுக்கணுன்னா என்னை அப்படியே ஃபாலோ பண்ணிடுங்க. இந்த வீடியோ அவ்வளோதான். நாளைக்கு பார்க்கலாம். டாடா பாய்.